தான் சொத்தை எடுத்து போனா அந்த அவங்க வரணும். இது ஊர் சொத்து தானே, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு தண்டை ஒப்படைக்காங்க. அப்படின்னா உனக்கு என்ன அவங்க வருது? அப்ப கடாங்கிறது போச்சுன்னா இல்லடா அழுவலன்னு அழுவாத அவங்க தவிர வந்தா எத்தனை பேர் கூத்தாடி? அத்தனை பேர் கூத்தாடி தானையா? இல்ல ரெண்டு கட்சியிலுமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் வெளிப்படையா அதிகமா கிடையாது. வெளிப்படை தெரியல. கொள்ள கொலை ரெண்டு கட்சியிலும் இருக்குதான். அவரு இப்ப உண்டியில குளிக்க திருடுறாரு, உண்டியில குளிக்க திருடுறாரு. அவரு வந்து விஜய் தான் அதிக சீட்டு வச்சிருக்காரு. 108 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. மிச்சம் எல்லாம் கம்மியா தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா 234ல பாதிக்கு ஒரு சீட் அதிகமா ஜெயிச்சிருக்கணும். 118 சீட் ஜெயிச்சிருந்தாதான் ஆட்சி அமைக்கலாம். அப்ப இவர் வந்து என்ன இருக்கிறாருன்னா இதோட கம்மியா ஜெயிச்சிருக்காரு. அப்ப என்ன பண்ணா இவர் வந்து ஏற்கனவே ஜெயிச்ச கட்சி, சின்ன கட்சிகள் பெரிய கட்சி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் ஆதரவு கேட்கணும். நான் வந்து முதலமைச்சரா இருக்கிறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. அவங்கள வந்து ஒரு 10 பேர் அந்த ஆதரவு கொடுத்தா போதும், குறைஞ்சது பொண்ணு வரலாம். அப்படி ஒரு ஆதரவு கட்சியில இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஒரு 5 சீட்டுக்கு ஆதரவோட வந்திருக்காங்க. காங்கிரஸ் இவங்களோட இணைஞ்சிருக்காங்க. இன்னும் இவங்களுக்கு ஒரு 5 சீட்டு 6 சீட்டு வேணும்ன்றாங்க. ஆனா என்ன இப்ப நியூஸ் சேனல்ல என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாள் எளியும் புனையுமா இருந்த திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர போறாங்க. திமுக அதிமுக சேர்றது நல்லதா கெட்டதா? இப்போதைக்கு சேர்ந்தா நல்லதுதான். எனக்கு கேட்டது எப்படின்னு இப்போதைக்கு சேர்ந்தா முதல்வராக இருக்கிறது எடப்பாடி தான். கொரோனா காலத்துக்கு இருக்கும் போதே அவரு நல்லது தான் பண்ணார் மக்கள். என்ன இப்போ ஸ்டாலின் உள்ள வரக்கூடாது, அவருக்கு பவர் இல்லை, அவர் வெளியில போயிட்டாரு. அவர் வந்து அவரோட தொகுதியில தோத்ததுனால அவர் மகன் தான் உள்ள வர முடியும், துணை அமைச்சராக இருக்கிறதுனால. அப்போ அவரு சொல்லத்தான் அப்பா சொல்ல மகன் கேட்பாண்டியா, அந்த மாதிரி அவர் எடப்பாடி சொல்லத்தான் இவர் கேட்கணும். எல்லாம் ஆமதிச்சு போகும்போது இந்த கட்டாப்பு அமைஞ்சாங்கன்னா நல்லதாவே இருக்கும். பொதுமக்களை அதிருப்தி ஆகும்ல, மாத்தி மாத்தி இவங்க தான் இருந்தவங்க. தான் சொத்தை எடுத்து போனா அந்த அவங்க வரணும். ஊர் சொத்து தானே, ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தானே ஒரு தண்டை ஒப்படைக்காங்க. அப்படின்னா உனக்கு என்ன அவங்க வருது? அப்ப கடாங்கிறது போச்சுன்னா இல்லடா அழுவலன்னு அழுவாத என்னடா நீ இப்படி நான் அப்படித்தான் நினைக்க வேண்டி வரும். வந்தாதான் தெரியுங்கிறது ஒண்ணு கிடையாதுயா. அது நல்லதே நடக்கும்னு நினைச்சா நல்லதே நடக்கும். பொதுமக்கள் அதான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் நினைக்காங்க என்னங்க நடக்கலன்னா அடுத்த ஆச்சு தூக்கி துறப்பட்டு போறது இவ்வளவுதானே. இல்ல தாத்தா, ஒரு கூத்தாடியில போய் நாட்டை கொடுக்கும்னு சொல்லி ரொம்ப பேசுறாங்களே. கூத்தாடிதான், கலைஞரும் எல்லாருமே கூத்தாடி தான், எம்ஜிஆர் கூத்தாடி தான், ஜெயலலிதா கூத்தாடி தான். கூத்தாடி அவங்க தவிர வந்தா எத்தனை பேர் கூத்தாடி? அத்தனை பேர் கூத்தாடி தானையா? அவங்க எல்லாரும் உழைப்புன்னு ஒண்ணு உழைச்சிட்டு அரசியலுக்கு வந்தாங்க. இவர் எதுவுமே இல்லாம வந்திருக்காப்ல. யாரு? இவரும் கூத்தாடி இருந்து உழைச்சு தானே வந்தாரு. கூத்தாடி உழைச்சாரு, அரசியலுக்கு என்ன உழைச்சாரு? அரசியலுக்கு ஏன் நாட்டு மக்களுக்கு எல்லாம் பண்ணிருக்கானே. நாட்டு மக்களுக்கு வெள்ளத்துல போய் வீடு இடிஞ்சவனு கொடுத்துருக்கான், வெள்ள உதாரணம் கொடுத்துருக்கான். அது போற பேட்டி எடுக்கிறவன் போறன்னு அவனை வெளியே காட்டலையே. அது எல்லாருமே செய்யறது தாத்தா. நார்மலா காசு இருக்கிறவங்க எல்லாருமே செஞ்சிருக்காங்க. பேட்டி எடுக்கிறவன் நான் நல்லது செஞ்சா அதையும் பேட்டி எடுத்து வெளியில போடணும். இது மாதிரி 1000 பேர் செஞ்சிருக்காங்க, எதுவுமே வெளியே சொன்னது இல்ல. விஜய் தான் சொல்றாப்ல, விஜய் சார்ந்தவங்க தான் வெளியே சொல்றாங்க. இப்ப நடந்த விஷயம் ஸ்டெர்லைட்டா இருக்கட்டும், மழையா இருக்கட்டும், இதுல உதவி பண்ணவங்களாம் விஜய் மட்டும் இல்ல, 1000 லட்சம் எல்லாரும் நிறைய பேர் கணக்கு இல்ல. விஜயகாந்த் நல்லா தான் பண்ணாரு, அவரத்துக்கு வெளியே போட்டாங்க. அவரு இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க, அதிகாரத்தோட இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு முன்னால அவரு நல்லா பண்ணாரு. இன்ன வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க குடும்பத்துல. ஆனா அந்த பொம்பளையார் தான் போனுக்காக பண்ணிட்டு எதிர அமைக்க கூடாது அறுபது கூட்டம் அமைச்சிருச்சு. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தனுக்கு கொடுக்குறோம், அவன் நல்லது பண்றானோ கெட்டது பண்றானோ, கொஞ்ச நாளைக்கு அவனை ஆட விட வேண்டியதான். ஆட விட்டு சரியில்லையா தூக்கி தூர போட்டு போ, இப்ப போட்ட மாதிரி போட்டு போ, பாரு. இல்ல எதா இருந்தாலும் உழைப்புன்னு ஒண்ணு வேணும்ல. உழைப்பே இல்லாம 50 வருஷம் பாத்துருக்கு, அதையிட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கட்சி 60 வருஷம் பாத்துருக்கு, அதையிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை. இல்ல ரெண்டு கட்சியிலுமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இருக்கு, இருந்தாலும் வெளிப்படையா அதிகமா கிடையாது. வெளிப்படை தெரியல. கொள்ள கொலை ரெண்டு கட்சியிலும் இருக்கத்தான் இருந்துச்சு. என்ன அதெல்லாம் இப்ப தூக்கி தூர போட்டு இன்னொரு கட்சி தேர்ந்தெடுக்கணும்னா இவன் எப்படி கொண்டு வரான்னு பாப்போம். இவன் நல்லா நடத்துறானா இல்ல நடக்கலையா? நடக்கலாம், அடுத்தவன ஒருத்தர் அமைச்சிட வேண்டியது. மாற்றத்தை விரும்பிதான் எல்லாரும் விஜய்க்கு போட்டேன்னு சொல்றீங்க. ஆமா. ஆனா இதுக்கு மாற்றம் சொல்லி ஏற்கனவே நாம் தமிழர்னு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு சீமான் போராடிக்கிட்டு இருக்காரு. அவரை ஏன் ஆதரிக்கல? அவர் ஏன் ஆதரிக்கலாம்? அவர் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு போயிறாரு.
இப்ப அப்படி போய் என் தம்பி நல்லவன் வல்லவன்னாரு, அடுத்து 10 நிமிஷத்துக்கு அவன் கெட்டவன் துரோகி அவன் ஒரு நடிகன் அப்படின்னாரு. அவர் பேச்சு சுத்தம் உண்மைதானே சொன்னாரு, எதுவும் பொய் சொல்லலையே அவரு. அப்புறம் அவர் நடிகர் தானே எவரு? அவர் நடிகர் தான், அவருக்கு ஏன் ஓட்டு போடல பண்ணீங்க? நடிச்சு அரசியலுக்கு வந்தாரா எல்லா பிரச்சனைக்கு போயிட்டு சிறையில இருந்து அரசியலுக்கு வந்தாரு. அவர் நடிச்சு எல்லா பிரச்சனையும் போத்தாஞ்சாரு, இல்லன்னு சொல்ல வரல. கரெக்டா பேசினாரா? கிடையாது. அரசியலுக்கு வந்த நேரம் அவர் ஜெயில இருந்து வெளியில வந்தவர். மொத்தத்துல இருந்த பெரிய ஆட்சியை எதிர்த்து பேசிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர். ஆமா, அதே பேச்சு ஒப்பிடக்கூடாது. அதே பேச்சு சுத்தம் இருக்கணும்ல. சுத்தம் இல்லன்னா சரியான பேசிருப்பாரு. இல்ல, அவர் பேச்சு சுத்தம் இல்ல. கரெக்டா அதை நுணுக்கமா பாருங்க. எந்த இடத்துல இல்ல, எந்த இடத்துலயுமே நுணுக்கமா பாருங்க. அவர் பேச்சு சுத்தம் கிடையாது. இப்ப அவர் பண்ணுன்னு சொன்னாரா, இந்த பண்ணி கரெக்டா பண்ணிருக்காரா? கிடையாது. ஆட்சியில உட்கார வச்சாதான் பண்ண முடியும். அவர்கிட்ட சொந்தமா பெரிய அவர் ஆட்சியில உட்கார்ந்தா இப்ப திருடுற மாதிரி தான் பிறந்து திருடுவாரு. அவரு இப்ப உண்டியில குளிக்க திருடுறாரு, உண்டியில குளிக்க திருடுறாரு. அவரு கட்சி நடத்த கூட காசு இல்லாம மக்கள்கிட்ட வாங்குறாங்க. மிச்ச கட்சிக்காரங்க கூடாது, மக்களுக்கு 1000 2000 10,000 கொடுத்து அப்படி மக்கள் ஓட்டு போடல. மக்கள்கிட்ட வாங்கி சொத்து வாங்க கூடாது, வீடு வாங்க கூடாது, காடு வாங்க கூடாது. அது நீங்க சொல்றது எல்லாமே அவரு மக்களோட காசுல வாங்கினாருன்னு அவரு கிடையாது. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் வச்சிருக்காரு. நான் நிரூபிக்கேன். அவர் யார்கிட்ட போய் சொல்லுங்க, நான் நிரூபிக்கேன். எந்த சொத்து வாங்கினது அவரு யார்கிட்ட பேச சொல்லுங்க. இல்ல உங்க பேட்டிலே கொடுத்து என் பேரையும் கொடுத்து யார்கிட்ட அவர் கொடுத்து பேச சொல்லுங்க, நானே அவர்கிட்ட பேசுறேன். செல்லுல ஒரு சில வீடியோக்களை பாத்துட்டு ஷார்ட்ஸ பாத்துட்டு நீங்க பேசுறீங்க. இல்லம்மா, அது உண்மை கிடையாது. நான் இப்ப சொல்றேன், நான் சாப்பிடுற சாப்பாடு என் சொந்த உழைப்புல சாப்பிடுறதும் இன்னொருத்த உழைப்புல சாப்பிடுறதும் பொதுமக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். பேச்சாளர் நிறைய பேருக்கு தெரியும். அவரு கஷ்டப்பட்டவர் தான், இல்ல நான் சொல்ல வரல. கஷ்டப்பட்டு வளர்ந்து நல்லது கெட்டது அவர் விவசாய தொழில குடும்பத்தில் உள்ளவன் தான், நல்லவன் தான், இல்லவன் நான் சொல்ல வரல. அது பொது நிலைமையில வந்துட்டா பொது நிலைமையில உன்னுடைய தயவுலே நீ பண்ணணும். என்ன பொதுமக்கள்கிட்ட வாங்கி அவரோட தயவுல பண்ணணும்னா அவரு கோடிக்கணக்கான சொத்து கிடையாது. அப்பா சாதாரண ஆளுதான். காமராஜர் கோடிக்கணக்கான சொத்து வச்சிருந்தாரு. அவர் கவர்மெண்ட் காசுல இருந்தா பண்ணாரு. அவரோட சொந்த காசுல அவருக்கு கிடையவே கிடையாது. காமராஜர் கவர்மெண்ட் காசு 10 பைசா அவர் தின்னதும் கிடையாது, 10 பைசா அவர் காசு சாப்பிடல. கவர்மெண்ட் காசு எடுத்து மக்களுக்கு பண்ணாரு. இவர சீமான உள்ள கொண்டு வந்தாதான் இவர் கவர்மெண்ட் காசு எடுத்து மக்களுக்கு. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் காசு எடுத்தாரு, ஆட்சிக்கு வந்த பிறகு எடுத்துருப்பாரு. காமராஜர் கவர்மெண்ட் காமராஜர் சுத்தம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சாகும் போது கூட 110 ரூபா தான் இருந்துச்சு. அவர் ஆட்சிக்கு வந்தாரு, எப்படி வந்தாரு? நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலா உன்னோட காசு எடுத்து கொடுக்க சொல்றீங்க. கவர்மெண்ட் காசு எடுத்து கொடுக்க சொல்லல. கவர்மெண்ட் காசு அவர் எப்படி ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி எடுத்தாரு? ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி அவர் எடுக்கல. அப்ப நீ ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி நீ எப்படி வரணும்? அவரை மாதிரி தானே வரணும். காமராஜர் அந்த வழி தானே வரணும். அந்த வழியில உன்னால வர முடியல. போடணும்ல, மக்கள் போடணும், நம்பிக்கை வரணும்ல. உன்கிட்ட நம்பிக்கை இல்லாம தான் இருக்கப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், உனக்கு நம்பிக்கை இல்லாம தான் பொதுமக்கள் வாட்ட வரமானாங்க. பேச்சு சரியில்லைங்கிறது தானே பொதுமக்கள் வாட்ட வரல. இப்ப மக்கள் நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாரும் நல்லவங்களா? மக்கள் நம்பி ஓட்டு போட்டவங்க நல்லவன் நான் சொல்ல வரல. ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா போடுறாங்க. என்ன அந்த மாற்றம் அமையலையா அடுத்தவன மாத்தி கொடுக்கணும். அந்த நம்பிக்கையில இப்ப ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப விஜய் சரி இல்லைன்னா அடுத்த பொதுமக்கள்கிட்ட அதிருப்தியே அதான். என்னுடைய அதிருப்தியா தான், பொதுமக்கள் அதிருப்தியா தான். ஒருத்தன் நல்லவன் நம்பி போடுறோம், அவன் நல்லா இல்லையா அடுத்தவன் மாத்துவோம். இது சரியான இதுதான். ஒரே கட்சிக்கு இந்த கட்சிக்கு தான் 50 வருஷமா போடுவாங்க. அப்பா போட்டாங்க நான் போட்டேன் அப்படின்னு போடுறதை விட சரியா நடந்தா அவனுக்கு ஓட்டு, இல்லையா அடுத்த ஆளுக்கு ஓட்டு. முன்னாடி படிப்பறிவு இல்லாம நிறைய பேர் இருந்தாங்க, அதோடைய நல்லது கிட்டே தெரியல. இன்னைக்கு படிப்பறிவுல நிறைய பேர் முன்னோடியா இருக்கான். அப்ப நல்ல கிட்ட 3/4 பேருக்கு தெரியும். அந்த 3/4 பேர் இந்த காங்கிரஸ் திருத்திடுவான். அப்ப நாட்டு மக்களை திருத்துறதுக்கு ஒரு வழி இருக்கு. நாட்டு மக்களும் ஒரு அமைச்சரை பார்த்து எடுக்கணும்னா அவனுக்கு ஒரு வழி இருக்கு. எல்லாமே கரெக்டா நம்ம கொண்டு வருவாங்க. தங்கச்சங்களே அதான் இன்னைக்கு உள்ள காலகட்டம் அதான். பழைய மாதிரிலாம் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நீங்க மாற்றத்தை விரும்பி இந்த ஆட்சி சரியா செயல்படலாம், இந்த ஆட்சிக்கு எதிர்த்து வேற கட்சிக்கு உண்மைதான். சரி, நன்றி. நன்றிமா.